ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட எலைட் ஃபோர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெளியில போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில பிரெஞ்சில் இருக்கக்கூடிய எலைட் ஃபோர்ஸை காமிக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா GIG அப்படின்னு நம்ம தான் சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பொலிட்டிஷியனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, தென் தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறது, கடைசியா ஆஸ்ட்ரேலியா இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மீட்டு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் டீமுக்கு வந்துட்டு ஹெட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாத இவருடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பான். ஸோ அவனுடைய பையன் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ட்ரைனிங்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சு நம்ம ஹீரோட டீம்லயுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்றான். ஸோ இந்த பையனை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய ரெசிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ஹெல்ப் போர்ஸ்ல இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸுமே என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரிஸோட ஒன் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. மேஜரா அந்த சீரிஸ்ல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா விஷுவலா ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. மெயினா அந்த சீன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரியலிட்டிக்கா இருந்துச்சு. தென் அந்த எலைட் போர்ஸ்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எமோஷன்ஸை எப்படிலாம் வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலா இந்த சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. சீரிஸ்ல வரக்கூடிய கேரக்டரோட பேக் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் நம்ம சீரிஸ் பார்க்கும்போது கனெக்ட் ஆகுது. ஸோ இனிமே கேரக்டரோட பேக் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்வலான மூவி மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரே டெம்ப்ளேட்ல ஸ்டோரி அப்படின்னு சுத்தமா இருக்காது. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறிதான் வச்சிருக்காங்க. ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வேணும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ் தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க.